என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே நீ? அத்தை நான் மேகி பண்ணிக்கிட்டு இருக்கேன், 2 நிமிஷத்துல ஆயிடும். காய்கறி வெட்டுறதில்ல, மசாலா அரைக்கிறதில்ல, எப்போ பார்த்தாலும் இந்த 2 நிமிஷத்துல செய்கிற மேகியை மட்டுமே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்க. எங்களால் தினமும் இந்த மேகியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அத்தை இதில் என்ன தப்பு இருக்கு? மேகி எவ்வளோ டேஸ்டாக இருக்கு. உங்களுக்கு ஏன் மேகி பிடிக்கலன்னு எனக்கு தெரியலை. உனக்கு இந்த மேகி பிடிக்குன்றதுனால எனக்கும் பிடிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நல்லா நான் சொல்கிறத கேளு. உனக்கு மேகி வேணும்னா நீ சமைச்சு சாப்பிடு. எங்களுக்காக வேற எதுவும் உன்னால் சமைக்க முடியாதுன்னா பேசாமல் நானே சமைச்சுக்கிறேன். சரி அத்தை, உங்களோட இஷ்டம். இது கலியுகம். மருமக இருந்தாலும் மாமியார் தான் சமைக்கணும் போல. என்ன பொண்ணுங்க வளர்ந்துருக்காங்களோ. கமலாவுக்கு சோம்பேறித்தனம் அதிகம், அதனால தான் எப்போவுமே மேகி செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவங்க மாமியார் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கமலா எதுக்கு எப்பவுமே மேகியை பண்ற? சப்பாத்தி காய்கறியில பண்ணலால. சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்துருச்சு. எனக்கு மேகி ரொம்ப பிடிக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடியே மேகி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த சாப்பாடெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் இப்போவும் நான் மேகி சாப்பிட்றேன். ஆனால் உங்கள் யாருக்குமே மேகி பிடிக்கல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்புறம் எனக்கு சமைக்கிறது சுத்தமாக பிடிக்காது. மேகி செய்யணும்னா செய்கிறேன், இல்லை இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் செய்ய சொன்னால் என்னால் முடியாது. எனக்கு அது வரவும் வராது. அப்படி கமலா வீட்டில் எல்லாருக்குமே சமைச்சு போட ரொம்பவும் கஷ்டப்பட்டா. ஜான்கி பரவாயில்லம்மா, அப்பப்போ சப்பாத்தி பண்ணா போதும். இல்லைன்னா மருமக பண்ற மேகியவை நாம நல்லா சாப்பிடலாம். ஜானகி அமைதியாயிட்டாங்க, எதுவும் சொல்லல. ஒரு நாள் கமலா மார்க்கெட்ல இருந்து வரும்போது ஒருத்தங்க வீட்டில் பயன்படுத்துகிற நிறைய காலி கவரை ஒருத்தர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு பதிலாக அவர் அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்தாரு. அதை பார்த்து கமலா ஆச்சரியமா அவரு பக்கத்தில் போனா. அண்ணன், காலி கவர் எதுவாக இருந்தாலும் வாங்குவீங்களா? பேக்கெட் என்னவா இருந்தாலும் வாங்கிப்போம். அப்போ இந்த ஆளு எல்லா கவரும் வாங்குவான் போல. அப்படின்னா நான் மேகி கவர் எல்லாத்தையுமே இந்த ஆளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். அப்போ எனக்கு இது மூலமாக கொஞ்சம் வருமானமும் வரும். அண்ணன், மேகி கவரையும் நீங்கள் வாங்குவீங்களா? எல்லா பேக்கெட்டும் நான் வாங்கிக்கிறேன். ஆனால் ஈரமாக இருக்கக்கூடாது, கெட்டு போனதாக இருக்கக்கூடாது. சரிங்க அண்ணன், அப்படின்னா எங்கள் வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் வந்துட்டு போங்க. கமலாவோட முகத்தில் ஒரு பயங்கரமான சந்தோஷம் இருந்துச்சு. அன்னையிலேருந்து மேகி செய்யும் போதெல்லாம் மேகி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மேகி கவரை ரொம்பவும் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் ஜானகி சமையல் அறையை சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தரையில விழுந்திருந்த மேகி கவரை பார்த்தாங்க. அப்ப கமலா வந்தா. அத்தை, இந்த மேகி பாக்கெட்டு குப்பையில போடாதீங்க, அதை நான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். சரியா போச்சு. முதல்ல மேகி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ மேகியோட கவரையும் சமைச்சு சாப்பிட போறியா என்ன? ஏங்க, டே ரமேஷ், 2 பேரும் கொஞ்சம் இங்க வாங்கல. என்னாச்சுமா? அட, உன்னோட பொண்டாட்டிக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுடா. தினமும் மேகி சாப்பிட்டு சாப்பிட்டா உடம்புக்குள்ள மேகி பூதம் புகுந்திருக்கு போல. அதான் மேகி கவரையும் சமைச்சு சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அத்தை, நீங்க விஷயம் தெரியாம சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்குள்ள மேகி பூதம்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கவரை நான் எதுக்கு எடுத்து வச்சேனா? கமலா அப்படியே வார்த்தையை முழுசா கூட சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள திடீர்னு புயல் வீச ஆரம்பிச்சுது. அந்த புயல் வீசினதுல அவங்க சமையலறையோட ஒரு செவுரு அப்படியே கீழே விழுந்துருச்சு. எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. அட கடவுளே, என்னடா இது? நான் சொல்லிட்டு இருந்தேன் கிச்சன் செவரு சரியில்லைன்னு. ஆனா என் பேச்சு நீங்க கேட்கவே இல்லை. அடோ, நான் என்ன நினைச்சேனா, இன்னும் மழை காலம் ஆரம்பிக்கல. வேலை பார்க்க நேற்று தான் சொல்லிட்டு வந்தேன். ஆனா எனக்கு என்ன தெரியும் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மழை வரும்னு. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும். நீங்க போய் உட்காருங்க, நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறேன். கமலா, மழை அதிகமாக இருக்கு, தண்ணி எல்லாம் கிச்சனுக்கு வருது. இப்போ அப்படியே விட்டுருங்க. மழையெல்லாம் நின்னதும் வேலை பார்க்குறவங்கள கூப்பிடலாம். அப்போ நீ க்ளீன் பண்ணிக்கோ. மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுனால கிச்சனுக்குள்ள தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு. மழையும் நிற்கிற மாதிரி தெரியல. மழை வந்துக்கிட்டே இருக்கிறதுனால யாராலையும் வந்து வேலை பார்க்கவும் முடியல. என் பேச்சு கேளுங்க, மழையால் கட்டின செவரு காயவே காயாது. பண்ணும்போதே அது விழுந்துடும். அதனால கட்டுறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா எப்படிடா இப்படியே இருக்க முடியுமா? செவரு ஒடிஞ்சு போச்சுன்னா ஏதாவது மிருகமோ இல்லை திருடனுங்களோ உள்ள வந்தா என்ன பண்றது? கிச்சனோட செவரு விழுந்தது ஆபத்தா இருக்கலாம். பின்னாடி வயலு தான் இருக்கு. யாரு வேணாலும் வீட்டுக்குள்ள வரலாம். நாம நிம்மதியா தூங்க முடியாது. எல்லாருமே ரொம்ப பதட்டமா இருக்கும்போது கமலா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அவளுடைய புருஷன்கிட்ட இருந்து மொபைல் ஃபோன் வாங்கினா. அந்த மொபைல் ஃபோனை இந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ நிறைய பேர் காலி கவரை பயன்படுத்தி தற்சமயத்துக்கு செவரு மாதிரி ஒன்று உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கமலா அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கும் ஒரு நல்ல ஐடியாவும் வந்துச்சு. நானும் இந்த மாதிரி ஏதாவது செவரு பண்ணுனா
இன்னைக்கு ராத்திரி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எதை வச்சு இப்போ செவரை தயார் பண்றது அப்படின்னு கமலா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ அவளுடைய பார்வை கிச்சன்ல விழுந்திருந்த நிறைய மேகி காலி பாக்கெட் மேலதான் போச்சு. அவளுக்கு ஐடியா கிடைச்சது. நான் இந்த எல்லா காலி பாக்கெட்டையும் ஒன்னா தைச்சு ஒரு ஸ்கிரீன் மாதிரி தயார் பண்றேன். அது கவர் தானே, மழை தண்ணிய உள்ள விடாது. இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா முடியாதுன்னு இல்ல. என்கிட்ட தையல் மிஷின் இல்ல, அதனால கையால தான் தைக்க வேண்டி இருக்கும். பரவாயில்ல, முயற்சி பண்ற. தற்சமயத்துக்கு ஏதாவது தீர்வு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி கமலா காலியான மேகி பாக்கெட் எல்லாத்தையுமே தைக்க ஆரம்பிச்சா. இந்த காலி பாக்கெட்டை வச்சு என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? செவரு கட்ட போறேன். கமலா, உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? இந்த பாக்கெட்ல எப்படி செவரு கட்டுறது? ஐயோ, முதல்ல கிச்சன்ல மேகி சாப்பிட்டுட்டே இருந்தா, இப்போ கிச்சனை மேகியால பண்ண போறோமா? மாமா, நீங்க வேணா பாருங்க, நான் பண்றது உண்மையிலேயே நல்லாதான் வேலை செய்ய போகுது. என்ன வேலை செய்ய போகுதோ என்னவோ இந்த பொண்ணு. யாரு என்ன சொன்னாலும் கமலா அதை காதுல போட்டுக்காம ஒவ்வொரு காலி பாக்கெட்டையும் ஒன்னோட ஒன்னு சேர்த்து தைக்க ஆரம்பிச்சா. அவன் நினைச்ச மாதிரி ஒரு பெரிய ஸ்கிரீனும் தயாராச்சு. அது பார்க்க வித்தியாசமா இருந்துச்சு, ஆனா நிச்சயமா வேலை செய்யுன்ற நம்பிக்கை கமலாவுக்கு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அவ எவ்வளவு பெரிய ஸ்கிரீனை தயார் பண்ணா அப்படின்னா, உடைஞ்சு போன மொத்த செவரோட அளவுக்கு அவ தயார் பண்ணிட்டா. அந்த கவர் பார்க்கறதுக்கு ஒரு செவரு மாதிரி இல்லைனாலும் இப்போதைக்கு மழை தண்ணி காத்து உள்ள வராம அதெல்லாம் நிச்சயமா தடுக்க முடியும். இப்போ இதை மேல போட்டாகணும், அவ்வளவுதான். அப்போ மாமனாரும் புருஷனும் உதவி செஞ்சாங்க. அந்த ஸ்கிரீன் உண்மையிலேயே நல்லா வேலை செஞ்சது. அதை பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல, இந்த காலி மேகி பாக்கெட் எல்லாம் ஒரு செவரு மாதிரி நம்மள காப்பாற்ற போகுதுன்னு. என் மருமக ரொம்ப புத்திசாலி தான். நான் உன்னை சோம்பேறி நிலை நினைச்சேன். நல்லதா போச்சு கமலா, இது நல்லபடியா இருக்கு. மழை தண்ணி வர்றது நின்னு போச்சு. கமலா, இது ஒரு நல்ல யோசனை. நான் கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கல இந்த காலி பாக்கெட் இவ்வளோ வேலைக்கு வரும்னு. அதுக்கு தான் உங்க ஃபோன் வாங்கினேன். ஃபோன்ல இந்த மாதிரி எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தேன். என்னோட மேகி கவர் இன்னைக்கே வேலை செஞ்சிருக்கு. சரி, உண்மையிலேயே ஒரு விஷயத்த மறந்துட்டோமே, இந்த மேகி கவரை எதுக்கு சேர்த்து வச்சிருக்க? அப்ப கமலா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. ஆனா இப்ப இந்த கவர் எல்லாமே மழை தண்ணியில நனைஞ்சிருக்கு, கொஞ்சம் கிழிஞ்சும் போயிருக்கு. இதை எப்படி விற்க முடியும் அத்தை? ஆனா இது நமக்கு பெரிய உதவி பண்ணிருக்குல்ல. நமக்கு தேவைன்னும் போது இந்த மேகி கவர் நமக்கு பயன்பட்டுச்சு இல்லையா? அதை விட காசு முக்கியமா? கமலா சொன்னது கேட்டு அவங்க 3 பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஜானகிக்கு புரிஞ்சது, தான் மருமக கொஞ்சம் சோம்பேறி தான், ஆனா அவ உண்மையிலே ரொம்ப புத்திசாலின்னு. 8 வயசு சுகன்யா காலையில் எழுந்திருக்கும் போதே கண்ணை உரசிக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்தா. அவங்க அம்மா மாயா சோஃபால உட்காந்துக்கிட்டு இருந்தா. அம்மா, எனக்கு மேகி சாப்பிடணும். சரி பண்ணி கொடுக்குறேன். எப்படி நான் வேற எதுவும் பண்ணல. உங்க அப்பா தான் ட்ரிப்புக்கு போயிருக்காருல்ல, வீட்டில் நம்ம 2 பேரும் தானே இருக்கோம். நம்ம 2 பேருக்கும் நான் மேகியை பண்ணிடுறேன். கொஞ்சம் ஈஸியாகவே அது முடிஞ்சிடும். மாயா அவளுடைய சோம்பேறித்தனத்தினால மேகி தான் சமைச்சு அவளும் அதையே சாப்பிட்டா. அவ பொண்ணு சுகன்யாவுக்கு அதுவே கொடுத்தா. அடிக்கடி அவளுடைய புருஷன் ட்ரிப்புக்கு போறதுனால அவங்க அடிக்கடி இப்படி மேகி தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அதுதான் ஈஸிங்கிறதுனால. இப்படியே வருஷமும் போச்சு. சுகன்யாவும் வளர்ந்து பெரிய பொண்ணானா. அம்மா அம்மா எங்க இருக்கீங்க? அம்மா பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல. எனக்கு காலேஜ்க்கு லேட் ஆகுது. சரி, எப்படி நமக்குன்னு இருக்குல்ல மேகி, என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் செஞ்சுக்கிறேன். சுகன்யா மேகி செய்யறதுக்காக கிச்சனுக்கு போனா. இந்த தடவை மேகில அவ கொஞ்சம் காய்கறி வெட்டி போடலான்னு நினைச்சு காய் வெட்டிக்கிட்டு இருக்கும் போது அவ கையையும் சேர்த்து வெட்டிக்கிட்டா. அம்மா, ஐயோ அம்மா! சுகன்யா கத்துற சத்தம் கேட்டு பூஜை அறையிலிருந்து மாயா வெளியில வந்தாங்க. அட, என்ன பண்ணி வச்சிருக்க? வேலை செய்யும் போது அஜாக்கிரதையா இருந்து இப்ப விரல வெட்டிக்கிட்ட பாரு அப்படின்னு சொல்லி சுகன்யாவுக்கு அவங்க அம்மா ஒரு பேண்டேஜை போட்டு விட்டாங்க. சுகன்யா அவளுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு, அதனால ரொம்ப செல்லமா வளர்ந்ததுனால சமையல் பெருசா தெரியாது. சுகன்யாவுக்கு மேகியை தவிர்த்தா வேற எதுவுமே செய்ய வராது. நீ இருக்கல, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஓ மேடம், உன் மேல சீரியஸா இருக்கேன், புரியுதா? பின்ன எங்க வீட்டுல வந்து என்ன பொண்ணு கேட்கலாம்ல? மேடம் அப்படியா? முதல்ல படிப்பு முடிக்கலாம், எனக்கு ஜாப் கிடைச்சதும் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இப்படியே நாட்களும் போச்சு. அங்கித்க்கு ஒரு நல்ல வேலையும் கிடைச்சது. மேகி தயாரிக்கிற கம்பெனியில அவனுக்கு மேனேஜர் வேலை கிடைச்சது. அவன் அதுக்கப்புறம் அவனுடைய வீட்டுல அவனுடைய காதல் விஷயத்த சொன்னான். அதுக்கப்புறம் 2 குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சந்திச்சாங்க. இங்க பாருங்க சம்மந்தி, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளை நான் ரொம்ப செல்லமா வளர்த்துருக்கேன். அவளை நீங்களும் அதே மாதிரி நல்லபடியா பாத்துக்கோங்க.
கவலைப்படாதீங்க சம்மந்தி, உங்க பொண்ணை எங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் நடந்துச்சு. அப்போ ஒரு நாள், மருமகளே எனக்காக டீ போட்டு கொண்டு வரியா? தினமும் என்னுடைய கையாலே நான் டீ போட்டு குடிச்சு எனக்கு ரொம்பவும் போர் அடிக்குது. சரி அத்தை, இதோ போட்டு எடுத்துட்டு வரேன். சுகன்யா கிச்சனுக்கு போய் உடனே டீ போட்டு எடுத்துட்டு வந்தா. இந்தாங்க அத்தை, குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அட இருமா, சூடாவா குடிக்க முடியும்? நான் உனக்கு மாமியார், நீ எனக்கு ஆர்டர் போடாத. சரியாதான் சொன்னாங்க, மாமியார் எப்பவும் மாமியார் தான். அட மருமகளே, என்ன டீ போட்டிருக்க? டீ தூள் யாராச்சும் இவ்வளோ அதிகமாக போடுவாங்களா? இது குடிச்சு எனக்கு தலைவலி அதிகம்தான் ஆகுது. உங்க அம்மா உனக்கு ஒரு டீ போடக்கூட கத்து கொடுக்கலையா? அட அத்தை, தடவை பண்ணிருக்கேல, அதான் இப்படி இருக்கு. பரவாயில்ல, நான் சீக்கிரமா கத்துக்கிறேன். என்னவோ இந்த காலத்து பொண்ணுங்க, ஒரு டீ கூட போட வர மாட்டேங்குது. ஹலோ மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு டீ போட வருமா என்ன? அதை கேட்டு சுகன்யா சிரிக்க ஆரம்பிச்சா. அவளுடைய நாத்தனார் தலையை தொங்க போட்டுட்டு ரூமுக்குள்ளார போயிட்டான். மதியம் எல்லாருக்காகவும் சுகன்யா சமைச்சு எடுத்துக்கிட்டு வந்தா. எல்லாரும் சாப்பிட்றதுக்காக டேபிள்ல உக்காந்தாங்க. அங்க இருக்கிற மேகியை பார்த்து அவங்க ஷாக் ஆனாங்க. அட மருமகளே, என்ன இது? அது அத்தை எனக்கு. அதுதான் நான் கேக்குறேன், எங்க எல்லாருக்கும் மேகி பிடிக்கும் அப்படின்னு உனக்கு எப்படிமா தெரியும்? உனக்கு தெரியுமா, நாங்க மேகி சாப்பிடாத நாளுன்னு ஒரு நாள் இல்லவே இல்லை. எனக்கு காய்கறி போட்டு வச்ச மேகி ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்பைசி மேகி பிடிக்கும். அட சுகன்யா, உனக்கு தெரியும்ல, நான் மேகி கம்பெனில எதுக்கு வேலை பார்க்கறேன்னா, அங்க வேலை பார்த்தா எனக்கு நல்ல மேகிய வீட்டுக்கு எடுத்துட்டு வரலான்னு நான் 50 மேகி பாக்கெட்டை யாருக்குமே தெரியாம எடுத்துட்டு வருவேன். மேகி உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னா அதுக்காக எனக்கு திருடவும் செய்றீங்களா? பரவாயில்லையே, நான் நினைச்ச மேகி பைத்தியம் நான் மட்டும்தானே. ஆனா என்னை விட நீங்க எல்லாரும் பைத்தியமா இருக்கீங்க. இந்த விஷயம் மேகிக்காரனுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஃபேமிலி அவன் பிராண்ட் அம்பாசிடரா ஆக்கிடுவான் போல தெரியுது. சுகன்யா ரொம்ப சந்தோஷப்பட்டு 3 வேளையும் மேகியே செஞ்சுக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு நான் எல்லாருக்காகவும் மசாலா ஜீரா மேகி பண்ணியிருக்கேன். நாளைக்கு பன்னீர் மேகி அண்ணி. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் தான் வந்துட்டல. இனி எல்லா நேரமும் உங்களுக்கு மேகியே நான் சமைச்சு கொடுத்துடுறேன். அப்படி அவங்க எல்லாரும் 3 வேளையும் மேகி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தாலும் கூட அவங்களுக்காகவும் பல விதமான மேகி தான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா சுகன்யா. அட என்னது இது, உன் மருமக என்ன மேகி சமைச்சு கொண்டு வந்திருக்கா? உனக்கு தெரியாதா, என் மருமகளுக்கும் மேகினா ரொம்ப பிடிக்கும். சரியா போச்சு, உன் மருமக வந்ததுக்கு அப்புறமாவது நல்லா சாப்பிட ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு வந்தேன். ஆனா இந்த பொண்ணுக்கும் மேகி தான் பிடிக்குது போல. நான் இனி இங்க தங்க முடியாது. நான் உடனே ஊருக்கு போயிடுறேன். இல்லனா நீங்க இந்த மேகி போட்டே என்ன கொன்னுடுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அங்கிருந்து போயிட்டாங்க. ஆனா அதை பத்தி அவங்க யாரும் எதுவும் நினைச்சு கவலைப்படல. அவங்க எப்பவுமே மேகி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் சுகன்யா கர்ப்பமா இருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டாங்க. நிஜமாவா? நான் அப்பா ஆக போறேனா? வாவ், ரொம்ப நல்ல விஷயத்த எனக்கு சொல்லிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமாண்டா, நான் பாட்டியாக போறேன்டா. மருமகளே, இனி நீ கவனமா இருக்கணும். வீட்டு வேலைக்கு வேலைக்கார பொண்ணு வச்சுக்கலாம். சமையல பத்தியும் கவலை இல்ல. நம்ம 3 வேளையும் மேகி தான் சாப்பிட போறோம். அது யாரு வேணாலும் செய்யலாம். குட்டி பாப்பா வரதுனால அந்த குடும்பமே சந்தோஷமா இருந்துச்சு. இப்படியே நாட்களும் போச்சு. சுகன்யாவை எல்லாருமே நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ அவங்க கிட்ட ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இப்பவும் அவங்க எல்லாரும் மேகி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள், அத்தை அத்தை சீக்கிரமா வாங்க. ஷாலு ஷாலு அத்தை சீக்கிரமா வாங்க. அம்மா, அண்ணி கூப்பிடுறாங்க பாரு, வா போலாம். அவங்க சுகன்யாவோட ரூமுக்கு போனப்போ அவ வயிறு பிடிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா. என்னாச்சுமா? எனக்கு வயிறு பயங்கரமா வலிக்குது அத்தை. என்னது? ஷாலு, சீக்கிரமா ஒரு கேப் புக் பண்ணு. அண்ணிய உடனே நாம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போகணும். ஷாலு உடனே கேப் புக் பண்ண அப்படியே அங்கித்க்கும் மெசேஜ் அமிச்சா. கொஞ்ச நேரத்துல கேப்ல அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்தாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம், ஐம் சாரி, நிறைய நீங்க மேகி சாப்பிடுறீங்க, அதனால குழந்தைக்கு கூட எஃபெக்ட் ஆயிருக்கு. சுகன்யா உடம்புல கூட மைதா போய் இம்யூனிட்டி இல்லாம குழந்தை இறந்துடுச்சு. இந்த நேரத்துல ஃப்ரூட்ஸ், பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, அதிகமா மேகி சாப்பிடுறதுனால நம்ம பாடிக்கு எவ்வளவு ஆபத்துன்னு? இந்த மைதா நம்ம உடம்புல ஒட்டிக்கும். மாசத்துல 1 வாட்டி 2 வாட்டி பிரச்சனை இல்ல, ஆனா தினமும் சாப்பிடுறது உடம்புக்கு நல்லதில்ல, ஆபத்தானது. என்ன, என் குழந்தை? இல்ல டாக்டர், அப்படி இருக்காது. கவலைப்படாதப்பா. சுகன்யாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவ ரொம்ப அமைதியா இருந்துட்டா. மேகி சாப்பிட்டதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும்னு அவ எதிர்பார்க்கவே இல்ல. அன்னில இருந்த அந்த குடும்பம் மேகி சாப்பிட்றத விட்டுருச்சு. அவங்க காய்கறியும் ரொட்டியும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கித்தும் மேகி வாங்கிட்டு வரத விட்டுட்டா. இப்படியே சில மாசமும் போச்சு. சுகன்யா மறுபடியும் கர்ப்பமானா. ஆனா இந்த தடவை அவ ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதனால அவளே காய்கறி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. மாமியார் வீட்லயும் அவளை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க.
சத்தான சாப்பாடு சாப்பிட்டதுல அவங்க அதிர்ஷ்டம் என்னன்னா ஒரே பிரசவத்துல சுகன்யாவுக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. இப்ப அவங்க குடும்பம் முழுமையடைஞ்சிச்சு. அவங்க எல்லாரும் குழந்தைங்களோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. Thanks for watching.